மதுரையை தூங்கா நகரம் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த தூங்கா நகரம் இன்றைக்கு சிவப்பு மாநகரமாக மாறியிருக்கு. அதற்கு காரணகர்த்தாளாக இருக்கக்கூடிய தோழர் பிரகாஷ் காரத் அவர்களுக்கும் தோழர் சண்முகம் அவர்களுக்கும் இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்றுள்ள தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் வெங்கடேசன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எங்கும் சிவப்பு நிறைஞ்சிருக்கிறத பார்த்து முதல் ஆளா மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியில பாதி சிவப்பு, கொடியில மட்டுமல்ல எங்கெல்ல பாதி நீங்க. திராவிட இயக்கத்துக்கும் பொதுவுடைமை இயக்கத்துக்கும் இருப்பது கருத்தியல் நட்பு. இதோட அடையாளமாக தான் இந்த மாநாட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். திராவிட இயக்கத்துக்கும் பொதுவுடைமை இயக்கத்துக்குமான உறவு என்பது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையை தந்தை பெரியார் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டதிலிருந்தே தொடங்குச்சு.